இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, இன்பத்திலும் நீரே, என் துன்பத்திலும் நீரே, எவ்வேளையும் ஐயா நீர்தானே, எவ்வேளையும் ஐயா நீர்தானே, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, என் ஏசையா ஹல்லேலூயா, என் ஏசையா ஹல்லேலூயா, என் ஏசையா ஹல்லேலூயா, என் ஏசையா ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு நீங்களும் உங்களுடைய இன்பத்திலும் சரி உங்களுடைய துன்பத்திலும் சரி எல்லா வேலையிலும் மனிதர்களை போய் தேடாம, எல்லா வேலையிலும் இன்பமா இருக்கும் போது மனிதர்களை தேடி, துன்பத்துல இருக்கும் போது மட்டும் நீங்க ஆண்டவரை தேடி கொண்டு இருக்கிறீங்கன்னா நீங்க அதை கைவிட்டுட்டு உங்களுக்கு இன்பம் வந்தாலும் சரி துன்பம் வந்தாலும் சரி எல்லாவற்றிலும் நீங்க கர்த்தரை மட்டும்தான் நீங்க நம்பி இருக்கணும். அன்றைக்கு யோபு சொன்னது போல கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்ததற்காக நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் உங்களிடத்துல ஒரு உபத்திரவத்தை அனுமதிக்கிறார், இல்ல உங்களிடத்துல இருந்து எதையோ ஒன்றை இழக்கும்படி செய்கிறார், பறித்து கொள்கிறார் என்றா அதுலயும் கர்த்தர் நிச்சயமாக ஒரு நன்மையை வைத்திருப்பார் அப்படின்ட்டு நீங்க அதற்காகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. இது நிச்சயமா கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம இன்பத்துல நம்ம ஈஸியா நம்ம நன்றி சொல்லிடுவோம் கர்த்தருக்கு. ஆனா நம்ம துன்பப்படுகிற நேரத்துல உபத்திரவப்படுகிற நேரத்துல கர்த்தரை நினைக்கிறது ரொம்ப கஷ்டம், கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறது ரொம்ப கஷ்டம். ஆனாலும் அதை நம்ம செஞ்சோம் அப்படின்னா கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய சூழ்நிலை மாற்றுவார். நீங்க துன்பத்திலையும் இன்பத்திலையும் எல்லா நேரத்திலையும் நீங்க கர்த்தரை மாத்திரம் தேடுங்க. ஏன்னா அவரை விட்டா நமக்கு யாருமே இல்லை. அவரால் மட்டும்தான் நம்மளை உயர்த்தக்கூடும், அவரால் மட்டும்தான் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் உங்களையும் என்னையும் மீட்டு கொண்டு வர, விடுதலை கொடுக்க, நம்மளை சுகமாய் மகிழ்ச்சியாய் நம்மளுடைய புலம்பலை எல்லாம் ஆனந்த கழிப்பாக மாற்ற மனுஷரால் கூடாது, கர்த்தரால் மாத்திரம்தான் கூடும். அதனால நீங்க உங்க இன்பத்திலையும் சரி உங்க துன்பத்திலையும் சரி கர்த்தரை மட்டும் தேடுங்க, கர்த்தரை மட்டும் விசுவாசிங்க, கர்த்தரை நம்புங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வார், ஒரு அதிசயத்தை செய்வார். God bless you.